பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி. வாங்க பேசலாம். போகின்ற இடங்கள்லாம் பிரச்சனை ஆகுது, விபத்துகள் நடக்குது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 53 பேர் இறந்துருக்காங்க. இப்போ விஜய் என்ன பண்றாருன்னா வேடிக்கை மட்டுமே பாருங்க. மத்திய அரசாங்கம் எந்த ஒரு திட்டங்கள் எடுத்துட்டு வந்தாலும், எந்த நாசகரமான திட்டங்கள் எடுத்துட்டு வந்தாலும் இவங்க வந்து பேசதே இல்லை. எடப்பாடி கண்ணு மூடிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு அதிமுக கூடாரமே இன்னைக்கு கலகலத்து போயிருக்கு. பையன் மிதுன் மேல வழக்கு இருக்குன்னா இதை காப்பாறதுக்காக ஒரு கட்சியை வந்து பிஜேபி கிட்ட போய் அடகு வைக்கிறது வந்து ஒரு சாமானிய அதிமுக தொண்டன் வந்து நீ ஏத்துக்க தயாரா இல்லை. விஜயோட கை கோர்த்து அதிமுக காலி பண்ணிட்டு தாவேகாவும் பாஜகவும் தான் தமிழ்நாட்டில் இருக்கும். அதிமுக ஒரு கட்சி அழிஞ்சு போறதுக்கான சாத்தியக்கூறுகள். களத்திலயும் இவருக்கு வந்து சப்போர்ட் இல்லை, கட்சிக்காரங்களும் சப்போர்ட் இல்லை, வெகுஜன மக்கள்கிட்டயும் இவருக்கு வந்து சப்போர்ட் இல்லை. இவருக்கு ஒரே ஒரு சப்போர்ட் இருக்குன்னா வலைதளங்கள் முழுக்க இவருக்கு சப்போர்ட் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல எலெக்ஷன் வச்சிங்கன்னா விஜய் தான் முதல்வர் இல்ல, பிரதமர் இல்ல, அமெரிக்க ஜனாதிபதியே விஜய் ஆவார். தாமரையே இங்க 4 சீட்டை பிடிக்குது அதிமுகவோட கூட்டணி வச்சுன்னா அப்ப விஜய்க்கு வாய்ப்பு இல்லைன்னா இருக்கு. அண்ணாமலைன்னு ஒரு தலைவர் இருந்தாருங்க, அதுதான் வந்து விஜய்க்கு நம்ம வந்து உதாரணமா நம்ம சொல்ல வேண்டியது. 2026க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில வந்து பார்க்கலாம் தாவேகா, அதை தாண்டி களத்துல நீங்க பார்க்கணும். ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப பரபரப்பாக இருந்தது. பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன், அப்புறம் நக்கீரன் கோபால் சார், இவங்களெல்லாம் வந்து சும்மாவே விடக்கூடாது, அடுத்து நம்ம ஆட்சி தான் வரப்போகுது, நம்ம ஆட்சி உட்காந்துன்னா இவங்க முக்கியமாக ஜீவசகாப்தன்லாம் சாகடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஆடியோக்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மனநிலைமை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது தாவேகாவுடைய? இப்போ அவங்க மட்டும் கிடையாது, நானும் அதுக்கப்புறம் வந்து சேக்கு வரா இந்த மாதிரி ஆட்களும் நாங்கள் விஜய்க்கு எதிராக தொடர்ச்சியா பேசுறேன். எனக்கும் பல்வேறு கொலை மிரட்டல் வந்திருக்கு, நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நான் அதை வந்து வழக்கு வந்து கொடுக்கல, இப்போ வரைக்கும் கொடுக்கல. தேவைப்பட்டா நிச்சயமாக வந்து கொடுப்போம். ஏன் நம்ம வந்து கொடுக்கலன்னா அவங்க யாரும் வந்து நம்மளை திட்டணுன்றது அவங்க நோக்கம் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா விஜயை நம்ம வந்து சொல்றத வந்து அவங்கள வந்து கருத்தியெல்லாம் எதிர்கொள்ள முடியல அவங்களால. இப்போ நான் விஜய்க்கும் எனக்கும் ஏதாவது தனிப்பட்ட வந்து பிரச்சனை இருக்கான்னா கிடையாது. திரு ஜீவ சகாப்தன் அவர்களுக்கும் விஜய்க்கும் ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனை இருக்கானா கிடையாது. பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரனுக்கும் விஜய்க்கு ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனை இருக்கான்னு கிடையாது. அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் விஜய்க்கும் ஏதாவது பிரச்சனைனா கிடையாது. எங்க யாருக்குமே விஜயோட எந்த மோதலுமே கிடையாது. நாங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் பேசுறோம், பத்திரிகையாளராக இருக்கோம், அரசியல் விமர்சகராக இருக்கணும். அப்போ நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஒரு கருத்தை வந்து சொல்றோம். விஜய் செய்கின்ற தவறுகளை வந்து சுட்டி காட்டுறதும், விஜய் நல்லது செஞ்சா நல்லது செஞ்சிருக்கான்னு சொல்றதுக்கும் நாங்க தயங்கினதே கிடையாது. இதுதான் எங்களோட வேலையை நாங்க பாக்குறோம். விஜய் அவர் வேலையை அவர் வந்து பார்க்கல. வெகுஜன மக்களை வந்து குழப்புறாரு, இளைஞர்கள் வந்து மடைமாற்றம் பண்றாரு, அரசியல் மையப்படுத்த மாட்டேன்றாரு. அவர் போகின்ற இடங்கள்லாம் பிரச்சனை ஆகுது, விபத்துகள் நடக்குது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 53 பேர் இறந்துருக்காங்க. இதுக்கு என்ன பதில் இருக்கு? இப்ப யாராவது வந்து ஜீவசகாப்தனை வந்து அடிப்பன்னு சொல்றதும், பெல்ட் ட்ரீட்மெண்ட் தான் வந்து கோட்டீஸ்வரனுக்குன்னு சொல்றவங்களுக்கும் இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? 53 பேர் இறந்துருக்காங்க. கடைசியில அந்த பையன், நீங்க தஞ்சாவூர்ல இறந்த தம்பியை நீங்க சேர்த்தீங்கன்னா 53 பேர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து விபத்துகள் ஏற்பட்டு. கடைசியா ஒரு பையன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொன்னேரியில வந்து விஜய் கூட்டத்துக்கு போயிட்டு கால் உடைஞ்சிருக்கு. அவன் வந்து ஒரு வீடியோ போடுறான், எனக்கு வந்து விபத்து ஏற்பட்டுச்சு, விஜய் அண்ணா உதவி பண்ணோம், நான் விஜய் அண்ணாவை நம்பி தான் இருக்கேன், எனக்கு 2 குழந்தைங்க. விஜய் எதுவுமே பண்ணல, தமிழக அரசாங்கம் தான் பண்ணி அவருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர்ல இறந்த அந்த மாணவனுக்கும் பாத்தீங்கன்னா விஜய் ஒண்ணுமே பண்ணல. தமிழகத்தினோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் வந்து செட்டில் பண்ணாரு. நிறைய பேர்களுக்கு பாத்தீங்கன்னா டிப்டி சிஎம் வந்து உதவி வந்து பண்ணியிருக்காரு, அரசாங்கம் வந்து உதவிகள் பண்ணிட்டு இருக்கு. அப்போ விஜய் என்ன பண்றாருன்னா வேடிக்கை மட்டுமே பாக்குறாரு. இவங்களோட உயிர்களை வந்து பாத்தீங்கன்னா துச்சம் என மதிக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான். அவருக்காக நீங்க பரிந்து கொண்டு இப்ப எங்களை தாக்குறதோ அடிக்கிறதோ உங்களுக்கு ஒன்றும் சிக்கலே கிடையாது. நீ ஒன்றும் இல்லை, நான் வந்து வெளியில தான் சுத்துறேன், நான் வந்து யாரும் 10 பேரோட ஆளை கூப்பிட்டு வரல, ஆனா எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, நான் எங்க போனாலும் சரி நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இன்டிமேஷன் பண்ணி தான். ஏன்னா ஊர் ஃபுல்லா அணில்கள் வந்து இருக்கு. ஸோ நமக்கு வந்து தெரியும் ஐஎஸ் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு, நாங்க ஏதோ தனியா போறோம், சிவஜாசன் தனியா போறாரு அப்படிலாம் வந்து கிடையாது. அரசாங்கம் வந்து எங்களை கண்காணிச்சுட்டு இருக்கு, எங்களுக்கு பின்னாடி ஆட்கள் வந்து இருக்காங்க. நாங்க வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைய வேலைகள் செஞ்சுட்டு தான் நாங்க வந்து போறோம். ஒரு பொது இடத்துல நாங்க வந்து வரோம்னா நாங்க வந்து சும்மாலாம் நம்ம வரல. இது எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. தனியா போறாரு, அவரை நம்ம அட்டாக் பண்ணிடலாம், அவரை நம்ம ஏதாவது பண்ணிடலாம்னா ஆதாரங்களோட நீங்க வந்து நிரூபிக்கப்படுவீங்க, வந்து சட்டப்படி உங்க மேல நடவடிக்கை எடுப்போம். அதை நீங்க தான் வந்து எதிர்கொள்ளணும். விஜய் சார்ந்தவர்களோ தமிழக வெற்றி கழகமும் உங்க பின்னாடி நிற்குது. அவங்க என்ன சொல்லணும், யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போனோம். அதனால வந்து இவங்க சட்டத்துக்கு உட்பட்டு வந்து நடத்துக்கணும்.
கருத்தியெல்லாம் எதிர்க்கணும். இப்ப நாங்க ஒரு கருத்து சொன்னா உங்களுக்கு எதிர்கருத்து இருந்தா சொல்லுங்க. நீங்க இந்த இடத்துக்கு முன்னேறி வாங்க. இப்ப நான் ஒரு ஊடகத்துல உட்காந்து ஒரு பேசுறேன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சு, படிச்சு, போராட்ட காலங்கள்ல இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த ஆமா. மாரி நீங்க வாங்க. விஜயோட அரசியல பேசுங்க. வெகுஜன மக்களுக்காக போராட்டம் பண்ணுங்க. 100கணக்கான வழக்குகள் நாங்க வந்து வாங்கியிருக்கோம். நாங்க எல்லாரையும் எதிர்த்து பேசியிருக்கோம். விஜய் மட்டும் எதிர்த்து பேசல. திரு ஸ்டாலின் அவர்கள் நான் எதிர்த்து பேசியிருக்கேன். மோடி அவர்களை எதிர்த்து பேசியிருக்கேன். எல்லாரையும் எதிர்த்து பேசியிருக்கோம். நல்லது பண்ணா நல்லதுன்னு சொல்றோம். தவறு பண்ணா தவறுன்னு சொல்றோம். அந்த இடத்துக்கு நீங்க முன்னேறி வந்து பேசுங்க. கருத்திலே எதிர்கொள்ளுங்க. இதுதான் நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையா இருக்கக்காண்டி. அதை தாண்டி வன்முறைகள்ல வந்து ஈடுபட்டீங்கன்னா, சட்டம் தன் கடமையை செய்யும். அதுக்கான விளைவுகள் வந்து சந்திக்க நேரிடும். இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு தம்பி ஒருத்தன் வந்து இதே மாரி ஒரு பிரச்சனை பண்ணி, அந்த நிறுவனம் வந்து ஒரு வேலைய விட்டு தூக்கியிருக்காங்க. அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவர் வந்து அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டுகள் வந்து வந்து கடுங்காவல் தண்டனை வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாரி சிக்கல்கள்ல போய் மாட்டிக்காதீங்க. தமிழகத்துக்கு இது வந்து புதியது. நீங்க வந்து வட மாநிலங்கள்ல தான் இந்த மாரி தான் நடக்கும். பத்திரிகையாளர போய் அடிக்கிறது, டிவி சேனல்ல வந்து உடைக்கிறது, இதெல்லாம் வந்து வட மாநிலத்துல நடக்கும். இத வந்து விஜய் இங்க வந்து நினைக்கணும்னு நெனச்சா, அவருக்கு வந்து நிச்சயமாக கடுமையான தண்டனை உண்டு. ஓகே. இப்போ பேக் டு நம்ம வந்து இந்த கருத்து கணிப்புக்கு வந்தோம்னா, அ ஒரு சில தொகுதியில வந்து எடப்பாடி பழனிசாமி 3ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடத்துக்கு டெபாசிட் கூட இழப்பாரு அப்படின்னு வருது. இத நம்ப விஜய் வரவுனால எடுத்துக்கலாமா? இல்ல அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுனால இந்த நிகழ்வு அதிமுகவுக்கு ஏற்படுதுன்னு நெனச்சுக்கலாமா? இப்போ அவங்களோட அரசியல் நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ம். இப்போ வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்க வந்து தனியா நின்னாங்க. ஆமா. ஆனாலும் அவங்க தோத்தாலும் பார்த்தீங்கன்னா, பெரிய மார்ஜின் வந்து வித்தியாசம் கிடையாது. 2லேருந்து 3% தான் திமுகவுக்கும், அதிமுகவான மார்ஜின். தோத்தாலும் அவங்க வந்து எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, டெபாசிட் வாங்கியிருக்காங்க. ம். இதுதான் வந்து சூழலா இருந்தது. நெறைய தொகுதிகள்ல வேணா அவங்களுக்கு வந்து ஓட்டு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கலாம். இப்படிதான் எப்பவுமே இருக்கும் திமுக, அதிமுக போட்டி. இந்த முறை பார்த்தீங்கன்னா, கடுமையான தோல்வி அவங்க வந்து இப்ப சந்திக்கிறாங்க. 3ஆம் இடத்துக்கு நெறைய இடங்கள்ல போறாங்க. 2ஆம் இடத்துக்கு வந்து விஜய் வந்து ஒரு சில இடங்கள்ல உள்ளபடியே வராரு. அது ம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி அதிமுக பார்த்தீங்கன்னா, தமிழக நலன் சார்ந்து எதுவுமே வந்து பேசவே இல்ல. இப்போ ம். வந்து நீட்டு பிரச்சனையா அவங்க வந்து குரல் குடுக்குறதே கிடையாது. மும்மொழி கொள்கைய வந்து திணிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க. அதுக்கு வந்து எதுவுமே பேசுறதில்ல. எஸ்ஐஆர வந்து இங்க எடுத்துன்னு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது வந்து அதிமுக எதுவுமே வந்து பேசுறதில்ல. இது எதுவுமே என்ன பண்றாங்கன்னா, அதிமுக வந்து பேசுறதே இல்ல. ஏன்னா தொகுதி மறுவரையில கூட பேசுறதில்ல. எதுவுமே பேசுறதில்ல. அவங்க மத்திய அரசாங்கம் எந்த ஒரு திட்டங்கள் எடுத்துட்டு வந்தாலும், எந்த நாசகரமான திட்டங்கள் எடுத்துட்டு வந்தாலும், இவங்க வந்து பேசுறதே இல்ல. இப்போ வந்து உங்களுக்கு மின் கட்டணம் உயருதுன்னா, அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ ப எடப்பாடி அவர்கள் தான் வந்து சைன் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து உதயமின் உதயமின் திட்டத்துல வந்து திட்டத்துல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து எதிர்த்தாங்க அத. அத வந்து பார்த்தீங்கன்னா, யாரு கையெழுத்து போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி தான் வந்து கையெழுத்து போட்டார். அதனால வந்து மின் கட்டணம் இன்னைக்கு உயரக்கூட அபாய சூழ்நிலை இருக்கு. அதுக்கு காரணம் திமுகன்னா திமுக கிடையாது. ம். அதிமுக தான் அதுக்கான காரணம். இன்னைக்கு நீட்னால இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு யாரு கையெழுத்து போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி தான் வந்து எல்லாத்தையும் வந்து அலோவ் பண்றாரு. ஸோ இப்படி பல்வேறு நாசகார திட்டங்களுக்கு வந்து எடப்பாடி கண்ண மூடிட்டு இருக்கிறதுனால, இன்னைக்கு அதிமுக கூடாரமே இன்னைக்கு கலகலத்து போயிருக்கு. இவங்க சொந்த வாழ்க்கையில பிரச்சனை, கட்சியில வந்து பிரச்சனை. இவர் வந்து கொடைநாடு கொலை வழக்கு உள்ளிட்ட பல வந்து வழக்குகள் இருக்கு. அவர் பையன் மிதுன் மேல வழக்கு இருக்குன்னா, இத காப்பாத்துறதுக்காக ஒரு கட்சிய வந்து பிஜேபி கிட்ட போய் அடகு வைக்கிறது வந்து ஒரு சாமானிய அதிமுக தொண்டன் வந்து இன்னைக்கு ஏத்துக்க தயாரா இல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா, மாறுறாங்க அவங்க. நெறைய பேர் வந்து திமுக இப்போ ஓபிஎஸ்ஸே பார்த்தீங்கன்னா 3 முறை முதலமைச்சர். ஆமா. யாராவது கற்பனை பண்ணி பார்த்திருப்போமா? அவர் வந்து திமுகவுக்கு வருவார்ன்னு. அப்போ நீங்க அவ்ளோ பெரிய தலைவரையே உங்களால தற்காத்துக்க முடியல. உங்களோட அந்த சுயம் வந்து தடுக்குது. நீயா நானான்னு போட்டி வரும்போது கட்சி தான் முதன்மைன்னு நீங்க நினைக்கணும். அப்படி நீங்க நினைக்காதனால இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து விஜய் கூட போயிட்டாரு. இவர் வந்து திமுகவுக்கு வந்துட்டார். ஓபிஎஸ் வந்து திமுக இப்படி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற கட்சிகளுக்கு போனதுனால, இன்னைக்கு அதிமுக வந்து களத்துல வேலை செய்யறதுக்கு ஆட்களே இல்ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்டிவா வேலை செய்றாரு. இந்த முறை பார்த்தீங்கன்னா, அவரு தொகுதிய தாண்டி வெளியில போகவே இல்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிய வந்து அதிமுக உள்ளபடியே சந்திச்சிருக்கிறது நமக்கு வருத்தமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் அது. அது மக்களுக்கான ஒரு இயக்கம். அதுல நமக்கு மாற்று கருத்தே இல்ல. கடந்த 50 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, 33 ஆண்டுகள் வந்து அவங்க வந்து ஆட்சியில இருந்திருக்காங்க. அவ்ளோ பெரிய வீரியமான கட்சிய வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து காலி பண்ணது 3ஆம் இடத்துக்கு போறதும் வந்து நீங்க சொல்ற மாரி உண்மதான். 2ஆம் இடத்துக்கு வந்து விஜய் ஒரு சில இடங்கள்ல வராரு. ஓகே சார். இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு சில விஷயங்கள கையில எடுத்திருக்கிறாங்க. அதாவது நம்ம தான் ஆட்சிக்கு வரப்போறோம். நான் தான் அடுத்த முதலமைச்சரு அப்படின்னு. ஒருவேள இது தோத்துட்டா இது களம் வேற மாரி மாறுறதுக்கு ஒரு சில இளைஞர்கள கொம்பு சீவி விடுறாங்களோ தமிழக வெற்றி கழகம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதுதான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவாக இந்த சேலஞ்சஸ் வந்து இருக்கும். புதிய கட்சிகளுக்கு வந்து இருக்கும். ம். ஆனா, நீங்க அவங்கள அரசியல் மையப்படுத்தி, உங்களோட கொள்கைகள நீங்க சொல்லி, உங்களோட கோட்பாடுகள் சொல்லி,
இப்ப திமுக, அண்ணா திமுக வேற வேற கட்சியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா, கொள்கை 2 கட்சியும் வந்து ஒரே கொள்கை தான் வந்து வச்சிருப்பாங்க. அண்ணா தான் இவங்களுக்கும் வந்து பிரதானம், அண்ணா ஆமா. தான் அவங்களுக்கும் பிரதானம். பெரியார் தான் பெரியார். இவங்களுக்கும் பிரதானம், பெரியார் தான் அவங்களுக்கும் பிரதானம் இருந்தாலும், பிராமண தலைவர்கள் வந்து அண்ணா திமுக வந்து தொடர்ச்சியா ஆட்சி பண்ணாங்க. எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மையார் ஜெயலலிதா பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நெறைய பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஆன்மீகம் சார்ந்த நெறைய விஷயங்கள் இருக்கும். அதனால வந்து நெறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து பிஜேபியோட ஒத்து போவாங்க. ம். ஆனா, லாஸ்ட் மினிட்ல அந்த தவறுகள் வந்து ஜெயலலிதா அவர்கள் உணர்ந்து தான் என்ன சொன்னாங்கன்னா, மே மோடியா, லேடியான்னு லேடியா. சொல்லிட்டு சவால் விட்டாங்க. எந்த காலத்திலும் வந்து நாங்க வந்து பிஜேபியோட கூட்டணிக்கே போமாட்டோம்ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஆனா, அந்த அம்மையாரோட இறப்புக்கு அப்புறம் தப்பான முடிவு வந்து எடப்பாடி எடுத்துறாரு. அதனோட விளைவா என்ன பண்ணாங்கன்னா, எங்கேயுமே நடக்காதது. இதுவரைக்கும் தமிழக வரலாறுலயே நடக்காதது. உங்களுக்கு வந்து தலைமை செயலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, ரெய்டு விட்டாங்க. ரைட். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ திரு எடப்பாடி அவர்கள் ஆளுமையா இருந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில பார்த்தீங்கன்னா, திரு எடப்பாடி அவர்கள் வந்து கேட்கிறாரு, இந்த மாரி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சு. 13 பேர் இறந்துட்டாங்கன்னா, எனக்கு தெரியாது. நானே டிவிய பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போ எடப்பாடி எவ்வளோ தூரம் வந்து இங்க வேலையே செய்யல அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது. மத்திய அரசாங்கம் எவ்வளோ தூரம் இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அத தான் வந்து கையில எடுத்துக்கிட்டாரு திரு ஸ்டாலின் அவர்கள். ம். கட்டம் சரியில்ல, ஜாதகம் சரியில்ல, அவர் முதலமைச்சரே ஆக முடியாது அப்படின்னு சொன்னவங்கலாம், ஏன் அந்த இடத்துக்கு அவர் உயர்ந்தார்னா, உழைத்து உழைத்து போராட்ட களங்கள் மூலியமாக திமுக பார்த்தீங்கன்னா, மோடிலாம் வந்து திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது. ஆமா. கருப்பு பலூன்ல பறக்க விடுவாங்க, கருப்பு கொடி காட்டுவாங்க. தமிழகத்தின் நலன்களை இப்பவும் சரி, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் சரி, ஆளுநர்ன்ற போர்வையில பார்த்தீங்கன்னா, பல்வேறு முட்டுக்கட்டைகள் எதுவுமே உங்களால பண்ண முடியாத சூழல் இருக்கும்போது கூட, எல்லாத்துக்கும் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இவங்க வந்து அதுக்கு தீர்வுகள வந்து கண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா திமுக மாறி இருக்கும்போது, இந்த பக்கம் அதிமுக வீழ்ச்சிய நோக்கி வந்து போறாங்க. ம். இப்ப கூட அவங்களுக்கு வந்து டைம் இருக்கு. பிஜேபிய கழட்டி விட்டுட்டு தமிழகத்தின் நலம் சார்ந்து அவங்க வந்து வேலை செஞ்சாங்கன்னா, சரியான நேரம் இது. ம். அது அவங்க வந்து குறைஞ்சபட்சம் விழிச்சுக்கிட்டாங்கன்னா, அதிமுகன்னு ஒரு கட்சி இங்க இருக்கும். இல்லன்னான்னு பார்த்தீங்கன்னா, பாஜக அதிமுக முழுமையாக விழுங்கிவிடும். விஜயோட கைகோர்த்து அதிமுகவ காலி பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, தாவேகாவும், பாஜகவும் தான் தமிழ்நாட்டுல இருக்கும். அதிமுகன்னு ஒரு கட்சி அழிஞ்சு போறதுக்கான சாத்தியக்கூறுகள் நெறைய இருக்கு. இப்பயாவது அவங்க வந்து முழிச்சுக்கணும். ஓகே. இப்போ நீங்க தேர்தலுக்கு பிறகு விஜய் எடுத்துட்டோம்னா, கோயிலுக்குலாம் சுத்திட்டு இருக்காரு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாரு. ஷீரடி பாபா கோயிலுக்கு போனாரு. இப்ப அடுத்த கட்டமா லிஸ்ட்டெல்லாம் ஷெட்யூல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. என்னென்ன கோயிலுக்கு போக போறாரு? ஏன் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வராரு? இந்த வாரம் ஆன்மீக வாரம். அப்படி வந்து நீங்க எடுத்துக்கணும். ஓகே. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா வந்து திருச்செந்தூர் போனாரு. அதுக்கப்புறம் சீரடி போனாரு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணியும், நாகூரும் வந்து போறாரு. ம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேர்தல் இது வந்துரும். ம். வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உள்நாட்டு பயணம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வெளிநாட்டு பயணம். ம். ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து அப்படி வந்து போறதா வந்து திட்டம் இருக்கு. இது ஏன் அப்படின்னா, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. உங்க தொண்டர்கள் மேல நம்பிக்கை இல்ல. மக்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன் நம்பிக்கை இல்லன்னா, ஜோசியத்தின் மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க. பிஜேபி மேல நம்பிக்கை வைக்கிறீங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா, இந்நேரம் டெய்லி ஒரு கலந்தாய்வு நீங்க வந்து பண்ணியிருக்கணும். இப்ப நீங்க சொல்ற மாரிலாம் தொண்டர்களுக்கு வேண்டுகோள்லாம் விட வேணாம். ம். ம். யாரும் வந்து வெளியில போயிடாதீங்க, இங்க வாங்கன்னா நீங்க ஆர்டர் போடலாம். ம்ஹ்ம். வந்து தான் ஆகணும் எல்லாரும் இங்க. யாரும் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. கடுமையான நடவடிக்கை எடுப்போம். கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்ல முடியுமா விஜய்? ஏன்னா ம். கேட்பாங்க அவங்க. "நீ எனக்கு வந்து இப்ப எலக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணியா? நீ எனக்காக பிரச்சாரம் பண்ணியா? வந்து எனக்காக களத்துல நின்னியா? இல்ல என்ன வேட்பாளர்ன்னு நீ வந்து எங்கேயாவது இப்ப அறிமுகப்படுத்தினியா?" எதுவுமே பண்ணலன்னும்போது அவங்க விஜய்க்கு கட்டுப்படவே மாட்டாங்க. ஸோ அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, களத்திலயும் இவருக்கு வந்து சப்போர்ட் இல்ல. கட்சிக்காரங்களும் சப்போர்ட் இல்ல. வெகுஜன மக்கள்கிட்டயும் இவருக்கு வந்து சப்போர்ட் இல்ல. இவருக்கு ஒரே ஒரு சப்போர்ட் இருக்குன்னா, வலைதளங்கள் முழுக்க இவருக்கு சப்போர்ட் இருக்கு. ஏன்னா, ம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா, பே பண்ணி தான். ம். ம். லட்சக்கணக்கான ஐடிகள வந்து பார்த்தீங்கன்னா, பிஆர் நிறுவனமும், வாய்ஸ் ஆஃப் காமனும் வந்து காசு குடுத்து விஜய்க்காக வந்து இயங்குகின்ற இன்ஃப்ளூயன்சர்கள வந்து எழுத வைக்கிறாங்க. ஓகே. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க இப்ப ஒண்ணும் இல்ல. முதலமைச்சர் ஆவணும்னா ஒரே ஒரு ரூட் தான். Instagramல நீங்க வந்து எலக்ஷன் வைக்கணும். Instagramல எலக்ஷன் வச்சீங்கன்னா, விஜய் தான் முதல்வர் இல்ல, ம். பிரதமர் இல்ல. நீங்க வந்து அமெரிக்க ஜனாதிபதியே விஜய் ஆவார். ம். ம். அப்படிதான் ஒரு உலகம் இருக்கு. அவங்க உலகத்துல வந்து அதுல நீங்க வந்து என்ன நடக்குதுன்னே உங்களால வந்து பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து மோசமான ஒரு அரசியலு. இது என்ன சொல்றேன்னா, சிறுபிள்ளைத்தனமானது இது.
இதெல்லாம் விட்டுட்டு அரசியல் களமாடணும் விஜய். உள்ளபடியே விஜய் வந்து உச்சத்தை விட்டு வந்திருக்காருன்னா வந்திருக்காரு தான், நம்மளும் மறுக்கவே இல்ல. அதுக்கான நீங்க வேலைகளை செய்யாம நான் பனையூர்லயே படுத்து தூங்கிட்டு இருப்பேன், எனக்காக வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் வேலை செய்வாங்க, காழ்ப்புணர்ச்சியில வந்து விதைச்சுக்கிட்டே அது ஆதவ அர்ஜுனா இருப்பாரு, சிடிஆர் நிர்மல்குமார் இருப்பாரு, நான் ஜெயிச்சிருவேன்னா இது எங்க வடநாட்டில் நடக்கும், தமிழ்நாட்டில் இது நடக்காது. ஓகே, இப்போ நீங்க விஜய் வந்து அரசியல்ல வந்ததுக்கு அவரை செதுக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. தேர்தலுக்கு முன்பாக விஜய் எப்படி எப்படிலாம் இருந்திருக்கிறார், தேர்தலுக்கு பிறகு விஜய் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு அட்வைஸ் கூட நீங்க சொல்லலாம் விஜய்க்கு. அட்வைஸ் பண்ற அளவுக்கு நமக்கும் தகுதி இல்ல. அட்வைஸ் அவர் யார் சொன்னாலும் அவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவர் அரசியல்ல செதுக்குறது உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு. அதுதான், அந்த தப்பு நான் பண்ணதுனால தான் இன்னைக்கு பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கோம். நம்ம அந்த தப்பு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அவர் அரசியல் மையப்படுத்தணும்னு நினைச்சிருக்கோம். அதுல நம்ம வந்து 100% நம்ம வந்து தோத்துருக்கோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜயை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசரம் இருக்குது. மக்களுக்கான அரசியல் அவர் முன்னெடுக்கிறாரா? கிடையாது. தன்னோட குழந்தைகளை வந்து பார்த்துக்க முடியல, மனைவியை பார்த்துக்க முடியல, அப்பா அம்மாவே பார்த்துக்க முடியல, அப்பா அம்மா சொல்றதை கேட்கல, மனைவி குழந்தைகள் சொல்றதை கேட்கல. கட்சியில வந்து யாருமே அவருக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ணவே முடியாது. அட்வைஸ் பண்றதும் அவருக்கு பிடிக்காது, அவர் வந்து அட்வைஸ் பண்றதும் வந்து ஏத்துக்க மாட்டார். அதனால நம்ம அவருக்கு அட்வைஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. அவரே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மனசாட்சியோட நடந்துக்கணும். இந்த மாதிரி வந்து எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் காரணம், திமுக தான் பழி வாங்கிச்சுன்னு சொல்லாம, தன்னோட சொந்த வாழ்க்கையில பிரச்சனையா டைவர்ஸா திமுக தான் காரணம், தன்னோட கட்சி வந்து இவரை பார்க்க வந்து தொண்டர்கள் செத்து போயிட்டாங்களா, இவரோட திட்டமிடலின்மை, இவரோட அயோக்கியத்தனம், ஒரு இடத்துல வந்து இந்த இடம் தான் இந்த கேமரா வியூ, இந்த இடத்துல நான் வருவேன்னு ஒருவேளை விஜய் சொல்லாம அந்த போலீஸ் சொன்ன அந்த இடத்துல இருந்து பேசிட்டு போயினான்னா ஒரு சில விபத்துகள் நடந்திருக்கும், கைமுறிவு கால் முறிவு நடந்திருக்கும், உயிரிழப்புலாம் வந்து நடந்திருக்காது. அதை தாண்டி ஒரு உள்ள வந்ததுக்கு பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றதுன்னா சினிமா ஷூட்டிங் நடத்திருக்காங்க. இந்த மாதிரி தவறுகள்லாம் விஜய் குறைச்சிட்டு மக்களுக்காக வேலை செய்தாருன்னா எல்லாருக்குமே இங்க வாய்ப்பு இருக்கு. தாமரையே இங்க 4 சீட்டை பிடிக்குது அதிமுகவோட கூட்டணி வச்சுன்னா, அப்ப விஜய்க்கு வாய்ப்பு இல்லைன்னா இருக்கு. களமாடணும், உழைக்கணும். இது வந்து பாஜக வந்து தெருவா போய் வேலை செய்யுதுங்க. விஜய் அங்க மாதிரி எங்க போய் வேலை செஞ்சாரு? வேலை செய்யல. அண்ணாமலைன்னு ஒரு தலைவர் இருந்தாருங்க, அதுதான் வந்து விஜய்க்கு நம்ம வந்து உதாரணமா நம்ம சொல்ல வேண்டும். அண்ணாமலைன்னு வந்தாரு, ரொம்ப பீக்ல வந்தாரு, வளர்ந்தாரு. எங்க தவறு பண்ணாரு, எங்க சறுக்குனாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அதிமுகவையும் ஒரு பக்கம் திட்டினாலும் திமுகவோட அறிவாலய செங்கல்ல வந்து உருவிடுவேன்னு சொன்னாரு. அறிவாலய செங்கலை நான் விரும்புவேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரங்க் பொட்டி முழுக்க பாத்தீங்கன்னா சும்மா வெறும் ஜெராக்ஸ் பேப்பர், வெறும் வெள்ளை பேப்பர் எடுத்து போய் பாத்தீங்கன்னா கவர்னர் கிட்ட எடுத்து போய் கொடுத்தாரு. திமுகவோட கதையே முடிஞ்சது, சமாதி கட்டிடுவான்னாரு. திரு கலைஞர் அவர்களையும் திமுகவை யாரெல்லாம் வந்து எதிர்த்தாங்களோ அவங்க தான் இன்னைக்கு சமாதியா இருக்காங்க. யாருமே இன்னைக்கு வந்து களத்துல வந்து இல்ல. இது எதுக்காக சொல்றேன்னா, கருத்தியல திமுக வந்து எதிர்கொள்ளும். ஆளுங்கட்சியா இருந்ததை விட எதிர்கட்சியா தான் திமுக அதிகமா இருந்திருக்கு. ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மக்களுக்கான பணியில என்னைக்குமே திமுக வந்து பின்வாங்கதே இல்லை. 2 முறை ஆட்சி வந்து கலைச்சிருக்காங்க. அப்போ கூட திமுக வந்து சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணதே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து கத்துக்கணும், அவர் விஜய் வந்து கத்துக்கணும், களத்துல வந்து கத்துக்கணும். இந்த பக்கம் ஸ்டாலின் அங்கிள் நீங்க சொல்றீங்களா, பிரச்சனையே கிடையாது, ஓகேங்களா. மோடி அங்கிள்னு சொல்ல நீங்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கான எதிர்காலம் இருக்கு. இப்ப ஸ்டாலின் சார்னு நீங்க வந்திருக்கீங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் மோடி சார்னு நீங்க வந்து பேசணும். அதே மாதிரி எடப்பாடி நீங்க விமர்சனம் பண்ணணும். அதிமுக மற்றும் பலன் நீங்க வந்து அப்படிலாம் நீங்க வந்து பிஜேபி வந்து ரொம்ப சாப்கார்ன்லாம் நீங்க போனீங்கன்னா நீங்க யாரு, எந்த மாதிரி சங்கி வேலை செய்யறீங்கன்னு மக்களுக்கு இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சதுனால விஜய் வந்து களமாட மாட்டார், சினிமாவுக்கு வந்து போயிடுவார். எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க கேட்டது கேள்விக்கான பதில்னு பாத்தீங்கன்னா, கேவிஎன் நிறுவனத்துக்கு இன்னொரு படம் வந்து சைன் பண்ணிட்டாரு. ஏற்கனவே அட்லியோட இன்னொரு படம் வந்து கதை கேட்டு தயாரா இருக்கு. ஏன்னா இப்போ முடிஞ்சிச்சு, உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சது, 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் தான் இருக்கு. நம்ம அண்ணன் எப்படின்னா 234 தொகுதிக்கே போக மாட்டாரு. நீங்க வந்து 12,600 கிராமங்கள் இருக்கு, கிராமத்துக்கு போவார்னா போக முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதுக்கு எத்தனை நாள் ஆகும் நீங்க போய் சேர்றதுக்கு? 15 வருஷம் ஆகும் நீங்க போய் சேர்றதுக்கு. திருஷா இப்போ ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க பாருங்க, ஒரு நாளைக்கு நான் வந்து 4 மணி நேரம் தான் தூங்க முடியாது. அது கணக்கு பிரகாரம் பார்த்தா 2060 தான் நான் வந்து 1 மணி நேரம் தூங்குறத நான் மிஸ் பண்ணேன்னா 4 நாளைக்கு அதை வந்து காம்பன்சேட் பண்ணணும். அப்படி பார்த்தா 2060 தான் என்னால வந்து அதை ஈக்குவல் பண்ண முடியும்னு ஒரு ட்வீட் போட்டாங்க இல்லைங்களா. அதே தான் விஜய்க்கு வந்து பொருத்தி பார்க்கணும். நீங்க தமிழகத்தில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் நீங்க போய் சேரணும்னா 2060 தான் அவர் போய் அதை ரீச் பண்ண முடியும். அப்போ 2061 வேணா யாராவது இப்போ இருக்கிற லயலமணியோ இல்ல ரமேஷோ அந்த மாதிரி ஆட்கள் வேணா அப்போ வேணா முதல்வர் வேட்பாளர், அப்போ கூட முதல்வர்லாம் ஆக முடியாது, முதல்வர் வேட்பாளரா வேணா போறலாம். ஏன்னா இப்போ அவருக்கு 53 வயசு. ஸோ இதெல்லாம் நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா விஜய்க்கு அப்போ 90 வயசு ஆயிருக்கும். அதனால வந்து கஷ்டம். இப்படிதான் விஜயோட அரசியலுக்கு வேண்டி
ஒரு மேம்போக்கான அரசியல், நம்ம வந்து பெரியார கொள்கை தலைவர் வச்சிருக்கோம், நம்ம வந்து குறைஞ்சபட்சம் இந்த சங்கி அரசியலை நம்ம வந்து எதிர்க்கணும், பெரியார் என்னென்னலாம் சொன்னாரு அதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கணும், எளிய மக்களின் தலைவராக இருந்தார் காமராஜர், அவரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிரைவேட் ஜெட்ல தான் நம்ம வந்து போவோம், இன்னமும் வந்து நான் கேரவன்ல தான் நான் போவேன், நான் போற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஜீரோ டாலரன்ஸ் வைக்கணும், நான் வந்து கரூருக்கு செத்து போன மக்களை பார்க்க வரனா கூட ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஊரை விட்டு காலி பண்ணி போயிடணும், அப்படிலாம் ஒரு அரசியல் முன்னெடுத்தாருன்னா தமிழக மக்கள் அதுக்கான தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. 2026க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து சைலண்ட் மோடுக்கு வந்து போயிடுவார். ஓகே. இன்னும் பாத்தீங்கன்னா வீரியமாக வந்து ஆதவ அர்ஜுனா வந்து வேலை செய்வார். ஏன்னா அவங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தோட சப்போர்ட் இருக்கிறதுனால இன்னும் நிறைய வந்து கலவரங்க தூண்டும் விதத்துல பேசும்போது தமிழக அரசாங்கம் சும்மா இருக்காது, புடிச்சு உங்களை ஜெயில போட்டுருவாங்க. அப்போ யாரெல்லாம் வந்து அதிகமா நீங்க பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில வந்து பார்க்கலாம் தாவேகா, அதை தாண்டி களத்துல நீங்க பார்க்க முடியும். ரொம்ப நன்றி சார். நன்றி.